ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருப்பீங்களன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னலான வீடியோவாக தான் இருக்க போகுது. அதுக்கு முதல்ல யாராவது எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வீடியோஸை பாருங்க. நான் நேற்று அதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு அது நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. சரி, நாங்கள் இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு நாள் வெளியே வர முடியும். இப்போ தன்னம்பிக்கைன்றதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி நம்புறது நம்பிக்கை. ஆனால் இதை என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும், இதை சரி செய்ய முடியும் என்று சொல்லி ட்ரஸ்ட் பண்ணுறது தன்னம்பிக்கை. அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியும், இதை செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கையோடு செய்து பாருங்கோ, கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமில் இருந்து வெளியே வர முடியும். எனிதிங் பாசிபிள் இஃப் யூ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்ததாக பிலீவ் இன் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே நம்ப வேணும். நீங்கள் உங்களை நம்பி அந்த விஷயத்தை செய்து காட்டி நிரூபிக்க வேணும். தன்னம்பிக்கை இருந்தாலே வாழ்க்கையை ஜெயிச்சு விடலாம்னு வெற்றியாளர்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் பலருக்கும் தங்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கையை உணர முடியாமல் இருப்பினோம். அதனால் இந்த தன்னம்பிக்கையை உணர்வதற்கும் அதை வளர்த்து கொள்வதற்கும் நாம் என்ன செய்ய வேணுமென்றதை பற்றி பார்ப்போம். ஒன்று ஏற்க வேண்டியதை ஏற்றுக்கொள்ள வேணும். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்றால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடணும். அடுத்தது சில விஷயங்களை மாற்ற வேணும். மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றியாக வேணும். அதனால் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்ற வேணும். மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு துணிந்து செல்ல பக்குவப்படுத்தி கொள்ள வேணும். அடுத்தது எல்லாவற்றிலும் 100% செய்யலாம் என்று நினைப்பதை தவிர்க்க வேணும். எல்லா விஷயமும் 100% பெர்ஃபெக்டாக அமையாது. அது சில பேர் 100% பெர்ஃபெக்டாக அமையும் என்று சொல்லி செய்கிற விஷயம் 100% பெர்ஃபெக்டாக அமையாத நேரத்தில் மனம் தளர்ந்து தன்னம்பிக்கையை விட்டுருவிடும். அதனால் எல்லா விஷயமும் 100% அமையணும் என்று நினைச்சு செய்கிறத விட்டுறணும். அடுத்தது தோல்விகளை கண்டு நடுங்கக்கூடாது. வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது. உதாரணமாக இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதில் நஷ்டம் ஏற்படும் என்று நினைச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் யோசித்து செயற்படுத்த வேணும். காலதாமதம் இல்லாமலுக்கு செய்து முடிக்க வேணும். எடுக்கிற முடிவை துணிந்து எடுக்க வேணும். அதனால் தன்னம்பிக்கையை நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையை நீங்கள் உணரும் வகையில் செயல்பட வேணும். உதாரணமாக ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறீங்க என்று சொன்னேக்கில் அதை உங்களை பார்க்காம இருக்க இயலாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் 2 நாளைக்கு நான் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு நினைச்சு அதை அப்படியே நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களால் உணர முடியும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் பிறக்கும். ஆகவே வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மிக முக்கியமானது. இந்த தன்னம்பிக்கையை நாங்கள் இன்னும் எங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு போவோமே என்று சொன்னால் நல்ல வளர்ச்சி அடைய முடியும், நிறைய சாதிக்க முடியும், நிறைய விஷயங்களை வெற்றியை பெற முடியும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.